Hello my dear subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் யூரின் அனாலிசிஸ் பேத்தாலஜி கோடிங் கைட்லைன்ஸில் யூரின் அனாலிசிஸ்ன்ற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூரின் அனாலிசிஸ் எப்போதுமே சிபிசி எக்ஸாமில் கேட்டுட்டு வர ஒரு டாப்பிக்கு. ஸோ இதில் எந்த கைட்லைன்ஸும் கிடையாது, ஜஸ்ட் சிபிசியில் கேட்குறாங்க, அதில் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குன்ற ஒரு குட்டி கிளாஸ் தான். அதை நீங்கள் டேரெக்டாக கோட் எடுத்தாலே உங்களாலே சால்வ் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், யூரின் அனலைசிஸில் 81000 81099 வரைக்கும் இருக்கிற ரேஞ்சஸோடைய கோடு தான் யூரின் அனலைசிஸு. ஓகே, ஸோ இதனோட டெஃபினேஷன்ஸ், அதாவது இந்த ப்ரொசீஜரை எதுக்காக பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது அதுதான் ஒரு டெஃபினேஷன். ஸோ யூரின் அனாலிசிஸ் யூஸ்டு டு டிடெக்ட் தி சப்ஸ்டன்சஸ் ஆர் செல்லுலர் மெட்டீரியல் இன் யூரின் அசோசியேட்டட் வித் டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் அண்ட் கிட்னி டிஸார்டர். ஸோ மெட்டபாலிக் டிஸார்டர், கிட்னி டிஸார்டர்லாம் இருக்கா, இல்லை யூடிஐ ஏதாவது டிசீஸ் இருக்கா, இல்லை அதர் யூரினரி ட்ராக்கில் ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூரின்லேருந்து டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா, யூரின் சாம்பிள்லேருந்து டெஸ்ட் பண்ணுறது தான் யூரின் அனாலிசிஸ். A regular urine analysis often include color, clarity, odor, specific gravity, pH, protein, glucose, nitric, WBC and ketones. இதெல்லாம் அடிக்கடி இன்க்ளூடட் ஆகிடும் அந்த யூரின் அனாலிசிஸ் டெஸ்ட்டில். த மோஸ்ட் காமன் மெத்தட் இஸ் நம்மளுக்கு இந்த செக்ஷனில் இதனோட மோஸ்ட் காமன் மெத்தட் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த மெத்தட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று டிப்ஸ்டிக் மெத்தடாக இருக்கும், இல்லை டேப்லெட் கொடுத்துட்டு டேப்லெட் ட்ரிகரண்ட் யூரின் அனாலிசிஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ எந்த மெத்தடு மைக்ரோஸ்கோப்பி பண்ணியிருக்காங்களா இல்லை வித்தவுட் மைக்ரோஸ்கோப்பியா, இவ்வளோ தாங்க இதில் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம கரெக்டாக கொஷினையும் நம்மளுடைய ஆப்ஷனையும் மேட்ச் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்றது தான் இந்த கோடு. இந்த கோடில் என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ யூ கேன் ஃபாலோவிங் த மேட்ரிக்ஸ். நான் இப்போ கொடுக்குற மேட்ரிக்ஸோடைய ஃபாலோவிங் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம கோடு எடுக்கணும். ஓகேவா, ஸோ என்னென்ன மெத்தடு, ஆட்டோமேட்டடா, நான் ஆட்டோமேட்டடா, டிப்ஸ்டிக் மெத்தடா, வித் மைக்ரோஸ்கோப்பியா இல்லை வித்தவுட் மைக்ரோஸ்கோப்பியா, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம கொஷினில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்றதை பார்த்து தான் காம்பினேஷன் கோடா காம்பினேஷன் இல்லாத கோடான்றதை பார்த்து நம்ம எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 81000 81001 இது ரெண்டுமே நான் ஆட்டோமேட்டடு வித் மைக்ரோஸ்கோப்பி. அதாவது 81000ன்றது வித் மைக்ரோஸ்கோப்பியோடைய கோட்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் வித்தவுட் மைக்ரோஸ்கோப்பி 81002ம் 81003யும். ஸோ வித் ஆட்டோமேட்டடா வித்தவுட் ஆட்டோமேட்டடா. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரெண்டு கோடு இருக்குது, நான் ஆட்டோமேட்டடு வித் மைக்ரோஸ்கோப்பி வித்தவுட் மைக்ரோஸ்கோப்பி. ஸோ இதெல்லாம் நம்ம தரவாக பார்த்தாலே நம்ம டேரெக்டாக கோடு எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு கைட்லைன்ஸும் கிடையாது. வித்து நான் ஆட்டோமேட்டடா இல்லைனாக்கா மைக்ரோஸ்கோப்பியா வித்தவுட் மைக்ரோஸ்கோப்பியான்றதை தரவாக நம்ம கொஷினில் என்ன இருக்குன்றதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, if the lab that perform the test operation under the clinical laboratory improvement amendment, அதாவது CLIA அப்படின்ற ஒரு டெஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதுக்கு நம்மளுக்கு என்ன டெஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்கன்னா CLI வைவ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு if the perform the urine analysis by another method by அந்த வேறு எந்த டைப்ஸு யூரின் அனாலிசிஸ் மெத்தடை வேறு டைப்ஸில் பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய கோட் ரேஞ்சு 81005லேருந்து 81020 வரைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் ஃபார் கோலோரிக் மேட்ரிக் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு மட்டும் 81025 கோட் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பை கலர் காம்பரன்சிவ் மெத்தடாக இருந்துச்சுன்னா 81025 டெஸ்ட்டு கோடு எடுக்கணும். அதுதான் காமனான ஒரு கோடு ப்ரெக்னன்சிக்கு. ஸோ வால்யூம் மெஷர்மெண்ட் ஃபார் டைம்டு கலெக்ஷன், வால்யூம் மெஷர்மெண்ட்டோட இருந்துச்சுன்னா டைம்டு கலெக்ஷன், அதாவது மெஷர்மெண்ட் அமௌண்ட் யூரின் ப்ரொடியூஸ் ஓவர் தி பீரியட் யூஷுவல் 24 hours. ஸோ எப்பயுமே 24 ஹவர்ஸுக்கு யூரின் சாம்பிள் இது பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி டைம்டு கலெக்ஷன் மெத்தடாக இருந்துச்சுன்னா அது 81050 கோடு எடுக்கணும். ஓகே, டிப்ஸ்டிக் யூரின் அனாலிசிஸ் அண்ட் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் ஆர்
அது எல்லாமே வந்து டிப்ஸ்டிக் யூரின் அனாலிசிஸ், அது வைவ்டு CLIA வைவ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூரின் அனாலிசிஸில் ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நான் ஏன் இதை வந்து இந்த மாதிரி ரேஞ்சஸ்லலாம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இதிலேருந்து நம்மளுக்கு CPC எக்ஸாமில் ஒரு கொஷின் வரும். ஸோ யூரின் அனாலிசிஸில் தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் யூரின் அனாலிசிஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 95 அந்த கொஷின் வந்து, தாமஸ் ஹேஸ் எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அண்ட் கம்ஸ் டு கிளினிக் லேப் டுடே ஃபார் ஹிஸ் மந்த்லி யூரின் அனாலிசிஸ். ஓகே, ஸோ அதில் குவாலிட்டேட்டிவ் மைக்ரோஸ்கோப்பி ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 81015, 81001, 81003, ஸோ இது மூணுமே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஐசிடியை வச்சு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்மளுக்கு சிபிடி தானே படிச்சுட்ருக்கோம், யூரின் அனாலிசிஸ். ஸோ அதை வச்சே நம்ம எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ யூரின் அனாலிசிஸு வித் மைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு நம்ம கோடு பார்த்தோம் இல்லையா, அதில் என்னென்னா 81015 உடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, கோடு டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். 81015 என்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ 810 யூரின் அனாலிசிஸ் மைக்ரோஸ்கோப்பி ஒன்லி, மைக்ரோஸ்கோப்பி மட்டும்தான், அதில் ஆட்டோமேட்டடாக நான் ஆட்டோமேட்டடாக எதுவுமே கிடையாது. ஸோ வெறும் யூரின் அனாலிசிஸ் மைக்ரோஸ்கோப்பி மட்டும்தான் 81015. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷனில் 81001 அது என்னென்னு பார்க்கலாம். 81001. ஸோ ஆன்சர் இது முன்னாடி பார்த்தா அதுதான் ஆன்சர், அதான் மேட்ச் ஆகுது. பட் ஸ்டில் இது என்னென்னு பார்த்தாங்க, யூரின் அனாலிசிஸ் பை டிப்ஸ்டிக் மெத்தடு. ஓகே, அதில் பிஹெச் ப்ரோட்டீன் அது இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டட் சொல்லியிருக்காங்க, இதுலேயும் மைக்ரோஸ்கோப்பி இருக்குது. பட் அதில் ஆட்டோமேட்டட்லாம் நம்ம கொஷினில் கிடையாது, நான் ஆட்டோமேட்டடும் கிடையாது, ஆட்டோமேட்டடும் இல்லை, வெறும் மைக்ரோஸ்கோப்பி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதில் டிப்ஸ்டிக் மெத்தடு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கொஷினில் கிடையாது. ஓகேவா, நம்மளுடைய கொஷினுடைய சினாரியோவில் இல்லை. அப்போ இந்த 81001 வராது. ஓகே, 81003 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 81003ல் யூரின் அனாலிசிஸ் பை டிப்ஸ்டிக் மெத்தட், இது வித்தவுட் மைக்ரோஸ்கோப்பி. ஓகே, நம்மளுக்கு கொஷினில் வித்து மைக்ரோஸ்கோப்பி இருக்குது. ப்ளஸ் இது மேட்ச் ஆகாது, ஏன்னா இது மெத்தட் வந்து பை டிப்ஸ்டிக் மெத்தடு, நம்ம கொஷினில் மெத்தட் வந்து சொல்லலை. ஸோ மெத்தடு கரெக்டாக டிப்ஸ்டிக் மெத்தடா இல்லை டிப்ஸ்டிக் மெத்தட் இல்லையா, ஆட்டோமேட்டடா நான் ஆட்டோமேட்டடா, இது ஆட்டோமேட்டட் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கரெக்டாக கோடு எடுக்கணும். ஓகே, நம்மளுடைய கொஷினில் 81015ல் வெறும் யூரின் அனாலிசிஸ் டிப்ஸ்டிக் மெத்தடு தான் இருக்குது, மைக்ரோஸ்கோப்பி ஒன்லின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இந்த 81015 வர ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போது இதில் ஆன்சர் வந்து 81015 சொல்லியாச்சு. ஸோ ஐசிடியை வச்சு எலிமினேட் பண்ணணும்னா ஏசி, சிபிடியை வச்சு ஏசி, ஐசிடியை வச்சு எலிமினேட் பண்ணால் என்ஸ்டேட் ரீனல் டிசீஸ் வந்து N18.6. ஸோ அப்போது சி ஆப்ஷன் தான் இதில் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் இந்த 8 சீரியஸில் நான் எடுத்துகிட்டு வர சாப்டர்லேருந்து தரவாக இருப்பீங்க. பட் அதிலேருந்து தப்பு வராமல் கரெக்டாக 100% எடுக்கிற மாதிரி ஒரு கொஷின்லேயும் ஒரு மார்க் போயிடுச்சுனாக்கா அதோட நம்மளுக்கு அப்படியே அந்த ஒரு சாப்டர் வைஸாக மார்க் கம்மியாகிடும் ஒரு கொஷின் தப்பானாலும். அதனால் நம்மளுக்கு கைட்லைன்ஸே இல்லாத ஒரு டாப்பிக்லலாம் தப்பு வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தப்பு வராமல் நம்ம பார்க்கணுன்னா நம்ம கொஷினை நல்லா படிக்கணும், சிபிடியோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டியதான். ஓகே கைஸ், ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பேத்தாலஜியில் மைக்ரோஸ்கோப்பி டெக்னிக்காக இருக்கும். ஸோ நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேத்தாலஜி தான். இன்னும் பேத்தாலஜியில் நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கைட்லைன்ஸாக நான் கவர் பண்ணிட்டு வருவேன். ஸோ இதில் முக்கியமான கைட்லைன்ஸ் மட்டும் ப்ரைவேட்டில் போட்டுருவேன். ஒரு பேசிக்கான கைட்லைன்ஸ் மட்டும் தான் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா இது என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த ப்ரைவேட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு அது பெய்டு வீடியோஸாக தான் நான் வந்து இது பண்ணேன். பட் மெம்பர்ஷிப்பாக இல்லாமல் ஸோ பர்சனலாக பே பண்ணி ப்ரைவேட் வீடியோஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ உங்களுக்கு ப்ரைவேட் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சினா ப்ளீஸ் ரீச் அவுட் மீ. உங்களுக்கு அக்சஸ் கொடுக்குறேன். எல்லா சாப்டர் வைஸும் இருக்கிற எல்லா ப்ரைவேட் வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.